24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, இஎன்டி, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். அண்மைச் செய்தி. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான மழை பெய்ய இருக்கிறது, என்ன தகவல்? தமிழகத்துல மீண்டும் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைய தினம் 8 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய வட மாவட்டங்களிலும், அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நாளை தினம் பார்த்தோம் என்றால் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் 13ஆம் தேதியும் நீலகிரி, கோவை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையக்கூடும் எனவும், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் என தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 14 மற்றும் 15 ஆகிய இரு நாட்களும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல இத்தகைய மழையின் தாக்கம் என்பது தீவிரமடையக்கூடும். அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் என்பது தகவலாக இருந்து வருகிறது. சென்னையை பொறுத்த மட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும், நகர்ல ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.